Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக அது ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர். ஆக்சுவலாக மினிஸ்டர் தான் பேசணும். குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரோட ரிவ்யூ மீட்டிங்கில் ஆனரபிள் மினிஸ்டர் விஸ்வநாதன் சாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ டிஸ்கஷனில் வர பார்த்து எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ்னு இருக்க பார்த்து ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. நம்மளும் ஒரு காலேஜ் நடத்தியிருக்கோம், நிறைய மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் காலேஜ் வச்சுருக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதில் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றுமே கிடையாது. ஒரு ஐஏஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் கூட வாங்கலை, ஒரு NAAC சர்டிஃபிகேஷன், நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கலை, ஒரு NBA அக்ரெடிடேஷனும் வாங்கலை, ஒரு A+ன்னுவாங்க, A++ன்னுவாங்க, B+ன்னுவாங்க. எந்த சர்டிஃபிகேஷனே வாங்காமல் இவ்வளோ வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அது அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போகிறாங்க. அது நான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக சார் சொல்லியிருந்தாங்க, நான் சேலரி ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் சேலரி ஐட்டம்ஸில் கடந்த 2024-25 பார்த்தீங்கன்னா 4,364 கோடி. அப்போது 2025-26 சப்ளிமெண்ட்ரி இதில் பட்ஜெட்டில் வந்து 6,673 கோடி. இன்டர்வியூ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2026-27 8,176 கோடி. நாங்கள் தாக்கல் பண்ண ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 2026-27 8,203 கோடி. கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது உங்களோட தகவலுக்கு சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கும் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓரளவுக்கு. வேலு சார்லாம் இருக்காங்க, பெரிய எஜுகேஷனிஸ்ட் அவங்கலாம். அந்த என்ன சார் நீங்கள் பேசுங்க, அமைச்சர் இங்கே பார்த்து பேசுங்க. நீங்கள் தொடர்ந்து பேசுகிறேன், அங்கேருந்து வாய்ஸ் இல்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்கள் பேசுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய இப்போது முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களாக இந்த சப்ஜெக்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும்.